இரண்டாவதாக இதை கண்டு திமுக பயப்படுமான்னா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது சார். ஏன்னா நான் பல காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றவன் டிஎம்கே, அதுவும் குறிப்பாக எமர்ஜென்சி பீரியட்லயே இந்திரா காந்திக்கு அடிப்பணிகளை டிஎம்கே. டாக்டர் கலைஞர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒன்றும் அடிபணித்து போகல, டிஸ்மிஸ் பண்ணா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதிர்த்து போராடினார். கடைசியில் அதே இந்திரா காந்தி ஆட்சி இழந்தது மட்டுமல்லாமல் டிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சு மறுபடியும் 1980 அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதையும் நாம் பார்க்கணும். 10 பேரை அப்ப பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதவியினால் அனுப்பப்பட்டது. ஆகவே டிஎம்கே ஒன்றும் பயப்பட மாட்டாங்க, இதுக்கெல்லாம் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இந்த ஏடிஎம்கே யாரோ ஒருத்தர் கண்ணீர் வல்கை என்னதுக்கு பிஜேபியோட நாம அலையன்ஸ் போனோம் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் சார் மிகப்பெரிய அளவிற்கு கொதிப்பு ஏடிஎம்கேல ஏற்பட்டு இருக்கின்றது. அதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஏடிஎம்கே என்ற கட்சிக்கு இட் இஸ் a beginning of the end of ஏடிஎம்கே. ரொம்ப வருத்தமா இருக்கு. 1972 ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் அதை ரொம்ப கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். அதுக்கு முன்னாடில இருந்தும் நான் எம்ஜிஆருடைய அரசியல் பயணம் இதெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். 67 அவரை சூழப்பட்டது இதெல்லாம் பத்தியே நான் நிறைய தடவை பேசி இருக்கின்றேன். ஆனால் இப்ப ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அது இட்ஸ் a beginning of the end of ஏடிஎம்கே. அதாவது 72 ஆரம்பிச்சது, அது அப்படியே நான் தொடர்ந்து 100 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவங்க சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது முடிவுரை எழுதப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் திரு இபிஎஸ் அவர்கள். அவர் அடிபணிந்து போய்விட்டார். தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களோட நீங்க நல்ல உறவு பெண் ஏதோ சண்டை சச்சரவுகள், சொந்த சகோதரர்களோட சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அவர்களோட ஒத்து போகணும், அவங்களோட பயணப்படணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் ஒரு பெரிய குழியில போய் பாழ்நார்கள் குழியில் விழுந்தேனேன்னு சொல்லிவிட்டு அந்த பாஜக என்கின்ற அந்த கூட்டணியில போய் சேர்ந்து விழுந்து அந்த கட்சிக்கு மிகப்பெரிய கெடுதலை உண்டாக்கி இருக்கிறார்.